ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையும் இதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 மாத திட்டமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியினுடைய மிரட்டல்களும் காசாவின் எதிர்காலம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டமும் இந்த திட்டத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிமுறைகளும் நிபந்தனைகளும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையும் டொனால்ட் ட்ரம்பிடம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்திற்கு அமைவாக காசா எவ்வாறு புனரமைக்கப்பட போகின்றது, இதற்காக எத்தனை பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன, இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை முறியடிப்பதற்கு ஹமாஸிடம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அமைத்திருக்கக்கூடிய உருவாக்கியிருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் தொடர்பான வரைபடங்கள், அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரின் தலைமையில் கடந்த 2 நாட்களாக மியாமியில் விசேட பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற்றிருந்தன. இந்த கலந்துரையாடலில் கத்தாரினுடைய பிரதமரும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அடிமை மத்தியஸ்தர்களின் ஏனைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பேச்சுவார்த்தையிலே மிக முக்கியமான முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் 2 மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. ஒன்று, காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பாகவும் சர்வதேச படைகளை வழிநடத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இரண்டாவது, காசாவினுடைய புனரமைப்பு தொடர்பாகவும் காசாவின் புனரமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காரணங்களும் கலந்துரையாடப்பட்டன. அது மட்டுமல்லாமல் குறித்த கலந்துரையாடலிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்டம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்ட நிபந்தனைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக அடிமை மத்தியஸ்தர்கள் உறுதியளித்துள்ளார்கள். ஒரே ஒரு இஸ்ரேலிய கைதியின் உடல் மாத்திரமே காசாவில் எஞ்சியுள்ளது. இந்த உடலையும் ஹமாஸ் இஸ்ரேலிடம் ஒப்படைத்து விட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்து விடும் என்றும் அடுத்த வருட ஆரம்பத்தில் இருந்து 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க முடியும் என்றும் அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை மத்தியஸ்தர்களும் அமெரிக்க தூதரும் ஜரேட் குஷ்னரும் ஒன்றிணைந்து கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது: காசாவில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் காசாவின் பொது ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவும் ஒருங்கிணைந்த காசா அதிகாரத்திற்கு கீழால் அவசரமாக நிர்வாக கட்டமைப்பொன்றை அமைத்துவிட வேண்டும். காசாவினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்காக காசாவினுடைய இடைக்கால நிர்வாகத்தினை அவசரமாக அமைத்துவிட வேண்டும். மேலும் இந்த இடைக்கால நிர்வாகத்தினை அமைப்பதற்கு முன்பு பீஸ் கவுன்சில் சபையையும் உருவாக்கிவிட வேண்டும். காசாவினுடைய நிர்வாகத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிர்வாக அலகாகவே பீஸ் கவுன்சில் காணப்படும். இந்த பீஸ் கவுன்சிலின் மூலமாகவே காசாவினுடைய நிர்வாக கட்டமைப்புகள் வழிநடத்தப்படும். காசாவின் நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப குழுவுக்கு தேவையான எல்லாவிதமான கட்டளைகளையும் வழிகாட்டுதல்களையும் இந்த பீஸ் கவுன்சிலே முழுமையாக வழங்கும். இதனால் காசாவின் நிர்வாகத்தில் பீஸ் கவுன்சில் ஆனது மிக முக்கியமானதாகும். மேலும் இந்த பீஸ் கவுன்சிலில் மிக முக்கியமான தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த பீஸ் கவுன்சில் சபையில் பல நாடுகளுடைய தலைவர்களும் உள்ளடங்குவார்கள். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியளித்துள்ளோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவும் காசாவின் புனரமைப்பு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாகவுமே காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தையும் அமைதியையும் ஏற்படுத்த முடியும். இதனால் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொள்ளப் போகின்றோம். இன்னும் 2 வாரங்களுக்குள் 2ஆம் கட்டம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என குறித்த அறிக்கையிலே இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அதாவது இந்த கலந்துரையாடலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்டம் தொடர்பான மதிப்பாய்வுகளில் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு, காசா முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும், ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது தொடர்பாகவும், காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும், மருந்து பொருட்களும் கூடாரங்களும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படாமல் இருப்பது தொடர்பாகவும், பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்கள் தொடர்பாகவும் எந்தவிதமான அழுத்தங்களையும் கருத்துக்களையும் அடிமை மத்தியஸ்தர்கள் முன்வைக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்ட திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது என்பதனையே அடிமை மத்தியஸ்தர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது கட்டத்திற்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளில் கைதிகளுடைய பரிமாற்றத்தை தவிர இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேறொன்றையும் செய்யவில்லை என்பதனை அடிமை மத்தியஸ்தர்கள் வெளிக்காண்பிக்கவே இல்லை. இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தங்களை கூட முன்வைக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது கட்ட நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இரண்டாம் கட்டத்திற்கு எங்களால் செல்ல முடியும் என்பதனை கூட அடிமை மத்தியஸ்தர்கள் வலியுறுத்தவில்லை. உண்மையில் இந்த அடிமை மத்தியஸ்தர்களை நினைத்தால் அருவருப்பாகவே இருக்கின்றது. அத்தோடு காசாவின் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, இடைக்கால நிர்வாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அழகாக பீஸ் கவுன்சில் சபையை அமைக்கப்பட போகின்றது. கடந்த வாரம் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். பல நாடுகளுடைய மிக முக்கியமான தலைவர்களை உள்ளடக்கிய குழுவாகவே, சபையாகவே இந்த பீஸ் கவுன்சில் அமைந்திருக்கும் என்றும், இந்த பீஸ் கவுன்சிலின் தலைவராக பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டொனி பிளேரே தெரிவு செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பீஸ் கவுன்சிலின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகத்தான் காசாவை நிர்வகிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவும் இயங்க வேண்டும் என்பதனையும் இவர்கள் நிபந்தனைகளாக முன்வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், காசாவினுடைய நிர்வாகத்தினை நேரடியாக அமெரிக்கா கட்டுப்படுத்தினால் அது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தும். இதனால் தான் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை உருவாக்கிவிட்டு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுதான் காசாவின் நிர்வாகத்தினை மேற்கொள்வார்கள் என்று கூறிவிட்டு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு வழங்க வேண்டிய அதிகாரங்கள் அனைத்தையும் பீஸ் கவுன்சில் சபைக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே காசாவின் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரமிக்க அமைப்பாகவே இந்த பீஸ் கவுன்சில் செயற்பட போகின்றது. சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு காசாவின் நிர்வாகத்தை மேற்கொள்ளும். இந்த பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவில் ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்தாலும் பீஸ் கவுன்சிலிடமே அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இந்த அடிமை மத்தியஸ்தர்களுடைய கூற்றறிக்கையில் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் கட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும், காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கும், பலஸ்தீனிய போராளிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அடுத்து மியாமியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் ஜரேட் குஷ்னருடைய ரியல் எஸ்டேட் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது ஜரேட் குஷ்னரும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஒன்றிணைந்து காசாவின் எதிர்கால திட்டம் தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்களையும் முன்வைத்திருந்தார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய காசாவினுடைய எதிர்கால திட்டமான ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை முன்வைத்துள்ளார்கள். மேலும் தற்போது ப்ராஜெக்ட் சன்ரைஸ் தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த ஆவணத்திலே நிர்வாக சுருக்கம் என்கின்ற தலைப்பில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவினுடைய அழிவு ஆழமானதாகவே காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் காசாவின் மறுசீரமைப்பை மாத்திரம் மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. அதிநவீன உட்கட்டமைப்புகள், நகர்ப்புற வடிவமைப்புகள், தொழில்நுட்ப மையங்கள் என்பனவற்றினை காசாவிலே அமைத்து காசாவை ஒரு செழிப்பான பிரதேசமாக, செழிப்பான மத்திய கிழக்கின் நுழைவாயிலாக மாற்றப் போகின்றோம். எதிர்கால காசா ஆப்பிரிக்காவுக்கு மத்திய கிழக்கிற்கும் இடையிலான செழிப்பான பாதையாகவே அமைந்திருக்கும். நாங்கள் இந்த வேலை திட்டத்தின் ஆரம்பமாக அடிப்படை நிவாரணம், காசாவில் உள்ள இடிபாடுகள், சுரங்கப்பாதைகளை முழுமையாக அகற்றுதல், சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டெடுத்தல் போன்ற வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை முழுமையாக அகற்றி காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளையும் முழுமையாக நீக்குவோம். இவை அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு அடுத்தடுத்த கட்டங்களில் வீடமைப்பு, தொழில்நுட்ப வசதிகள், பொருளாதார மையங்கள், கைத்தொழில் துறைகள் என்பனவற்றினை காசாவிலே உருவாக்குவோம். இந்த வேலை திட்டங்களை முழுமையாக முடிப்பதற்கு 10 வருடங்கள் செல்லும். இந்த வேலை திட்டங்களை 10 வருடங்களில் முடிப்பதற்கு ஆண்டு ஒன்றுக்கு $4.2 பில்லியன் மானியமும் $1.5 பில்லியன் கடன்களுக்கான இறையாண்மை உத்தரவாதமும் வழங்க
வழங்கப்படும். மேலும் முக்கியமாக கருதப்படும் வேலை திட்டங்களுக்கு செலவாகக்கூடிய மொத்த செலவில் 20% அமெரிக்கா வழங்கும். அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் ஒட்டுமொத்த வேலை திட்டங்களும் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என நிர்வாக சுருக்கம் என்கின்ற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆதாரங்களையும் முன்வைத்துள்ளேன். மேலும் இவை தொடர்பான மேலதிக ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ப்ராஜெக்ட் சன்ரைஸ் தொடர்பான மேலதிக ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகத்தில் உங்களுக்கு அந்த ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை முழுமையாக அகற்றி காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழித்து நீக்கிவிட்டு காசாவை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை இவர்கள் ஆரம்பிக்க போகின்றார்கள். ப்ராஜெக்ட் சன்ரைஸினுடைய முதல் கட்ட திட்டமாக காசாவிலே இடிபாடுகளை அகற்றுவதும் ஹமாஸினுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய சுரங்கப்பாதைகளை முழுமையாக நீக்குவதுமே உள்ளடங்குகின்றன. காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிக்காமல் இந்த வேலை திட்டத்தினை ஆரம்பிக்கவும் முடியாது. அத்தோடு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது ஆவணத்தில் குறித்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கும் முழுமையாக முடிப்பதற்கும் செலவாகும் பணம் தொடர்பான மதிப்பீடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த ஆவணத்திற்கு அமைவாக 10 வருடங்களுக்குள் காசாவை முழுமையாக புனரமைப்பதற்கு $112 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மொத்த செலவிலே 20% செலவை அமெரிக்கா வழங்கும் என்றும் ஏனைய செலவுகளை மத்திய கிழக்கு நாட்டு முதலீட்டாளர்களும் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களும் வழங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திற்காக அரபு நாடுகளுடைய நன்கொடைகளும் சேர்த்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இதற்கான நன்கொடைகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்திலே மூன்றாவதாக மாஸ்டர் பிளான் என்கின்ற வரைபடம் ஆவணம் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வரைபடத்தில் ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் முன்வைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் பிளானை உங்களுக்கு அவதானிக்கலாம். மேலும் இந்த மாஸ்டர் பிளான் ஆவணத்திலே ஆரம்பமாக இவ்வாறு தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பமாக ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இடிபாடுகள் முழுமையாக நீக்கப்பட்டு அகற்றப்பட்டு குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் முழுமையாக நீக்கப்பட்டதற்கு பின்பு வேலை திட்டங்கள் அவசரமாக ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காசாவை புனரமைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினுடைய மாஸ்டர் பிளானில் 4 கட்டங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் முதலாவது கட்டத்தில் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே 1A சிட்டியும் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 1B சிட்டியும் உருவாக்கப்படும். இரண்டாவது கட்டத்தில் ரஃபாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே 2A சிட்டியும் கான் யூனிஸின் மேற்கு பிரதேசத்திலே 2B சிட்டியும் உருவாக்கப்படும். மூன்றாவது கட்டத்தில் மத்திய காசாவிலே சென்ட்ரல் கேம்ப் சிட்டி உருவாக்கப்படும். நான்காவது கட்டத்திலே வடக்கு காசாவினுடைய காசா சிட்டி கேம்ப் உருவாக்கப்படும். இந்த 4 கட்டங்களின் மூலமாக ஒட்டுமொத்த காசாவிலும் 6 பிரதேசங்கள் 6 நகரங்கள் உருவாக்கப்படும். ரஃபாவிலே 2 நகரம், கான் யூனிஸ் பிரதேசத்தில் 2 நகரம், மத்திய காசாவில் 1 நகரம் மற்றும் வடக்கு காசாவில் 1 நகரம் என்பன அமைக்கப்படும். இவ்வாறு காசாவில் அமைக்கப்பட போகும் இந்த 6 நகர்ப்புற பிரதேசங்களிலும் தான் பலஸ்தீனிய மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பிரதேசத்தில் மாத்திரம் 10 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அதே போன்று மத்திய காசா மற்றும் வடக்கு காசாவிலே ஏனைய 10 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். மேலும் இந்த 6 நகரங்களிலும் உருவாக்கப்பட போகும் வீட்டு தொகுதிகளில் பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கியது போக எஞ்சிருக்கக்கூடிய வீட்டு தொகுதிகள் ஏனையவர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்யப்படும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த வீட்டு தொகுதிகளுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் குடியமர்த்தப்படுவார்கள். இதற்கமைவாகத்தான் இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவின் கடற்கரை பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த பிரதேசங்கள் பீச் ரிசோர்ட் பிரதேசங்களாகவே காணப்படும் என்றும் குறித்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று கபில நிற பிரதேசங்களினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கைத்தொழில் வர்த்தக நிலையங்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் திறந்தவெளி பிரதேசங்களாக காணப்படும் என்றும் இந்த திறந்தவெளி பிரதேசங்களிலே விளையாட்டு மைதானங்கள், கலாச்சார விடுதிகள் மற்றும் ஏனைய விடயங்கள் அனைத்தும் உள்ளடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இளம் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் சிறிய துறைமுகம் ஒன்று அமைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் உயர்ந்த நிலையங்களாகவும் களஞ்சிய சாலைகளாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று செம்மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே காசாவுக்கான நுழைவாயிலாக கடவை பிரதேசமாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாம்பல் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் விமான நிலையம் உருவாக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவை அனைத்தையும் 10 வருடங்களுக்குள் முடித்து விடலாம் என்றும் இதற்காக $112 பில்லியன் செலவழிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை காசாவில் ஆரம்பிப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதும், ஹமாஸினுடைய தலைவர்களை காசாவை விட்டு நாடு கடத்துவதும், பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவதும், காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுரங்கப்பாதைகளையும் அளிப்பதுமே உள்ளடங்குகின்றன. இவ்வாறு ஹமாஸை நிராயுதபாணியாக்கி சுரங்கப்பாதைகளை முழுமையாக அளித்து ஹமாஸின் தலைவர்களை நாடு கடத்தாமல் இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை காசாவில் ஆரம்பிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் ஹமாஸினுடைய தலைவர்களை நாடு கடத்தாமல் நாங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளப் போவதில்லை என அடிமை அரபு நாடுகளும் தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட்டால் மாத்திரம்தான் காசாவை புனரமைக்க முடியும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இதில் இருக்கக்கூடிய அருவருப்பான விடயம் என்னவென்றால் இந்த திட்டத்தினை அடிமை மத்தியஸ்தர்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அடிமை துருக்கியும், அடிமை கத்தாரும், அடிமை எகிப்தும் இந்த திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளன. எனவே தயவு செய்து இதற்கு பிறகாவது இந்த அடிமை மத்தியஸ்தர்களை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம். இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மியாமியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல்களில் சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளன. மேலும் இதற்கமைவாக காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படையின் தலைமை அதிகாரியாக அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த 2 நட்சத்திர ஜெனரல் ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். அமெரிக்க இராணுவ தளபதிக்கு கீழால் தான் ஒட்டுமொத்த சர்வதேச படைகளும் முழுமையாக வழி நடத்தப்படும். எனவே காசாவில் களமிறக்கப்பட போகும் சர்வதேச படை அமெரிக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்கும். மேலும் குறித்த சர்வதேச படையில் 20க்கும் அதிகமான நாடுகள் இணைந்து கொள்ளப் போவதாகவும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை தோல்வியடைய செய்வதற்கு, இந்த திட்டத்தினை முழுமையாக நசுக்குவதற்கு ஹமாஸிடம் ஒரே ஒரு வழிமுறை தான் காணப்படுகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட திட்டத்தினை முழுமையாக நிராகரித்து அடுத்த கட்ட போருக்கு தயாராகுவதே ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறையாகும். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் போரை மீண்டும் ஆரம்பிப்பதே ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழியாகும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஹமாஸினுடைய தலைவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே அமைத்திருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்கள் தொடர்பான வரைபடம் வெளியாகியுள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 70 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் இந்த 70 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் மஞ்சள் நிற பிரதேசங்களில் 40க்கும் அதிகமான இராணுவ தளங்களையும் 13 மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளங்களையும் அமைத்துள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களை அமைத்துள்ளது. எனவே இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த இலக்கை அடைந்து கொண்டுள்ளது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். போரின் மூலமாக வெற்றி கொள்ள முடியாததை சூழ்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் அடிமை அரபுகளை பயன்படுத்தியும் இவர்கள் அடைந்து கொண்டுள்ளார்கள். நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக ஈரான் அதனுடைய திறன்களை மீட்டெடுத்துள்ளது. ஈரானினுடைய பலஸ்டிக் ஏவுகணை திறன்களும் ஈரானினுடைய பலஸ்டிக் ஏவுகணை வேலை திட்டங்களும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. ஈரானினுடைய அணு ஆயுத திட்டங்களை விட தற்போது பலஸ்டிக் ஏவுகணை திட்டங்களே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த நிலைமைகள் தொடருமாக இருந்தால் ஈரான் வருடத்திற்கு 3000க்கும் அதிகமான ஏவுகணைகளை உற்பத்தி செய்து 12 நாள் போருக்கு பிறகு ஈரான் அனைத்து தயார்படுத்தல்களிலும் அதனுடைய இராணுவ இருப்புகளை அதிகரிப்பதிலும் கூடிய கவனத்தை செலுத்தியுள்ளது. மேலும் இதிலே ஈரான் வெற்றி பெற்றும் உள்ளது. இதனால் நாங்கள் அவசரமாக ஈரானின் ஏவுகணை திறன்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் வழங்க வேண்டும். இந்த மாத இறுதியில் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் போது இவை தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இந்த மாத இறுதியிலே
டொனால்ட் ட்ரம்பினை நெட்டன்யாஹூ சந்தித்து ஈரானினுடைய ஏவுகணை திறன்களுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அழிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எதிரிகளுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம். ஈரான் இஸ்ரேலிய வரலாற்றின் மிக நீண்ட சிக்கலான போருக்கு மத்தியிலேயே இருக்கின்றது. ஈரானையும் அதனுடைய அச்சுக்களையும் முழுமையாக அழிப்பதன் மூலமாகவே இந்த போர் முடிவடையும். நாங்கள் தற்போது இந்த போரினுடைய மத்தியில் இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த போரை நாங்கள் முழுமையாக முடிப்போம். இதற்காக நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் விசேட அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. இதன்போது ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்றும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. மேலும் இதன்போது 6 மாத திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 6 மாதத்திற்கு ஒரு தடவை நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். அணுசக்தி திறன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது போன்று ஈரானின் ஏவுகணை திறன்களை அழிக்க முடியாது. ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே ஈரானின் ஏவுகணை திறன்களை அழிக்க முடியும். இதனால் நாங்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஈரானுக்கு எதிரான போரை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த முடிவுகள் தொடர்பான ஆவணங்களை டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.